வணக்கம், நான் டாக்டர் கிறிஸ்டியன் லியோ. வலிப்பு நோய் ஏற்பட்ட பலரை நம்ம பார்த்திருப்போம். அவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். பைக்ல போயிட்டு இருக்கும்போது, ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது பலரும் வலிப்பு ஏற்பட்டு விழுவாங்க. இதுக்கு நம்ம எந்த மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் இவங்களுக்கு கொடுக்கலாம்ன்றது பேசிக் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் பண்ற அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் தான் அந்த டாக்டர் காப்பாத்துறதை விட அவங்க கொடுக்குற அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் அவங்களோட உயிரையும் அவங்களோட ஆரோக்கியத்தையும் காப்பாற்றும். இது நம்ம குடும்பத்துக்கும் யூஸ் ஆகும், பலர் சார்ந்திருக்கவங்களுக்கும் யூஸ் ஆகும். வலிப்புன்றது ஒரு பெரிய தொற்று நோயோ இல்ல ஹார்ட் அட்டாக்கோ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை கிடையாது. நம்ம தெரிஞ்சுக்கணும். மூளையில இருந்து ப்ரொடியூஸ் பண்ற அந்த ஒரு எலக்ட்ரிக், ஈஸியா சொல்றது மாதிரி இருந்தா, இப்ப நமக்கு நார்மலா ஒரு மின்சாரம் பாஞ்சு வருது இல்லையா? அந்த மின்சாரம் இருந்தாதான் வீட்ல இருக்கிற ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டும் செயல்படும். நம்ம மொபைல் போன் கூட சார்ஜ் கொடுத்தாதான் ஒர்க் ஆகும். அதே மாதிரி தான் இந்த நம்ம பிரெயின் செயல்படணும் அப்படின்னா இட்ஸ் நீட் சம் எனர்ஜி. அது ஒரு எலக்ட்ரிக் எனர்ஜி மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. அந்த எனர்ஜி ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை தாண்டி ஒரு ஹை வோல்டேஜ்ல வரும்போது என்ன பண்ணும், அந்த எக்யூப்மெண்டே அழிச்சிரும். சார்ஜர் கொடுத்து செல்போனை நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே நேரம் டைரக்ட் கரண்ட் போன்ல கொடுத்தா என்ன ஆகும், பிளாஸ்ட் ஆகும். அதே மாதிரி தான் பிரெயின் ஒரு அன்கண்ட்ரோல்டு ஒரு எனர்ஜி வரும்போது கிட்டத்தட்ட பிளாஸ்ட் ஆன நிலைமைக்கு சென்றுட்டு தான் திரும்ப வந்துரும். அந்த மாதிரி பிசியாலஜிக்கலி நான் சொல்லல. அந்த மாதிரி ஒரு அதிர்வு நம்ம உடம்புல உடனே ஏற்படும். அதுதான் நம்ம இந்த வலிப்பா உணர்றோம். இந்த வலிப்புகள்ல பல டைப்ஸ் உண்டு. ஒரு சிலர் மசில் ட்விச் பண்ணுவாங்க, ஒரு சிலர் நல்லா இழுத்துப்பாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் அமைதியா இருந்துருவாங்க, ஒரு சிலர் என்ன நடக்குதுன்னு அவேர்னஸ் இருக்கும், செமி அவேர்னஸா இருக்கும், என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாம அவங்களுக்கு இழுத்துட்டே இருப்பாங்க. நிறைய பேர் நம்ம பெரும்பான்மையான நேரங்களை பார்த்துட்டு கான்சியஸ் இருக்க மாட்டாங்க, வலிச்சுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பல டைப்ஸ் இருந்தாலுமே இந்த வலிப்பு எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட வலிப்புன்ற எபிலெப்சின்ற ஒரே கேட்டகரிக்குள்ள தான் வரும். பட் இதெல்லாமே டைப்ஸ் தான். இந்த பர்சன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் இவருக்கு வலிப்பு இருக்கு அப்படின்னா, டெஃபினெட்லி அவங்களை சுத்தி இருக்கிற ஹார்ம்ஃபுல்லான இப்போ ஒரு பைக் இருக்கு அப்படின்னா அந்த பைக்ல அவரை இழுத்து எடுத்து தள்ளி விட்டுறணும். தள்ளி ஒரு ஆபத்து இல்லாத இடத்துல அவரை செட்டில் பண்ணணும். அதுதான் நம்மளோட முதல் கடமையா இருக்கும். ஏன்னா அவங்க இந்த வலிப்புனால அவங்க அவேர்னஸ் இல்லாம இருக்கிறதுனால கையோ காலோ ஏதாவது பொருட்கள் குத்தி கீறி அவங்களோட உடம்பு டேமேஜ் ஆகிறதுக்கான, இன்ஜுரி ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம். நம்ம பல நேரங்களில் பார்த்திருக்கோம். அதை முதல்ல முன்னாடி நம்ம பண்ணணும். ரெண்டாவது தலைக்கு ஒரு சின்ன தலைவனியோ ஏதாவது ஒரு கொஞ்சமா ஹைட்டை கூட்டி நம்ம வச்சிருக்கிறது அந்த அவசியம். மூணாவதா அந்த பர்சன் இப்படி நூத்து வைக்கும்போது நாக்கு பின்னாடி போய் சோக் ஏற்பட்டு மூச்சுக்குழாய் அடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க ட்ரூப்ளிங் ஆகும், எக்ஸஸா சலைவரி செக்ரீஷன் ஆகும்போது அதனாலேயும் ட்ரூப்ளிங் ஆகி அதுவும் அடைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் ஒரு சைடா படுக்க வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு சைடுல நம்ம படுக்க வச்சோம்னா மூச்சுக்குழாய் அந்த அளவுல அவருக்கு ஏற்படாது. அதுவும் நம்ம பாத்துக்கணும், சோக்கிங் ஏற்படாம இருக்கும். தண்ணி எல்லாம் தெளிச்சு எழுமுங்கன்னு கத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்பூன்ஸ், அயன் ராட்ஸ், கீ, இந்த இரும்பு சம்பந்தமான பொருட்கள் இது எதுக்குமே எந்த பலனும் தராது. அதனால இது எல்லாமே ஒதுக்கி வச்சிடணும். அதை பத்தி நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். இந்த இரும்பு எடுத்து கொடுக்கறதுனால அதுக்கு எந்த அறிவியல் ஆதாரமும் கிடையாது. அதனால இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே குத்தி நம்மள டேமேஜ் பண்ணிடும், ஒதுக்கி வச்சிடணும். ட்ரெஸ் முடிஞ்ச வரைக்கும் லூசான ட்ரெஸ்ஸா பாத்தீங்கன்னா, இல்லைன்னா அதை கீறி விட்டாலும் பிரச்சனை இல்லை. ஒரு மினிமம் ஒரு 2 to 5 மினிட்ஸ்ல ரெக்கவரி ஆயிருவாங்க. ரொம்ப சிவியரா குரோனிக்கா ட்ரீட்மெண்ட் எடுக்காத இருக்கிற பர்சனுக்கு 15 நிமிஷம் எல்லாம் போறது நான் பாத்திருக்கேன். மத்தபடி யூசுவலாவே 5 நிமிஷத்துல அந்த பர்சன் ரெக்கவரி ஆவாங்க. அந்த 5 நிமிஷம் நம்ம கொடுக்குற கேர் அவங்க லைஃபை காப்பாத்திரும். அதனால இந்த மாதிரி நேரங்கள்ல இந்த பர்சன் ரொம்ப விபரீதமான ஆபத்தான நிலைமையில் இருப்பாங்க. என் கிளினிக் முன்னாடி கூட ஒரு பையன் நடந்து போகும்போது அந்த கார் பக்கத்துல விழுந்துட்டான். நம்ம பார்த்ததுனால நம்ம எடுத்து அவங்கள அப்சர்வேஷன் கொடுத்து சரி பண்ணோம். ஆனா அது கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் குண்டா இருக்கு, அந்த பக்கத்துல விழுந்திருந்தாருன்னா அன்னைக்கு இருட்டு யாருக்குமே தெரியாது, அங்கேயே படுத்திருப்பார். அந்த பர்சன் ரெக்கவரி ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட 15 நிமிஷம் to அரை மணி நேரம் வரை ஆச்சு. இத மாதிரி தான் நம்ம அந்த பர்சனுக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் எய்ட்ன்றது அவங்களோட லைஃபை காப்பாத்திரும். இதுக்கு ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கலாம், இல்ல அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். நீங்க எந்த ட்ரீட்மெண்ட் வேணாலும் எடுக்கலாம். இல்ல ஹோமியோபதியிலே நல்ல விதத்துல இதை குறைக்க முடியும். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைனாலும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. மறுபடியும் வேற தகவல் உங்களை சந்திக்கிறேன்.